அன்புக்குரிய தோழர்களே, 1947 ஜனவரி தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியின் சரித்திரத்தில் மிக முக்கியமான கட்டம். கொடிய அடக்குமுறையை கம்யூனிஸ்டுகள் சந்தித்த காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழகத்தின் முன்னணி தலைவராக இருந்த தோழர் பி. சீனிவாசராவ் அவர்கள் தனது சக தோழருக்கு எழுதிய கடிதங்களின் வாயிலாக தலைமறைவு வாழ்க்கையில் எனது அனுபவம் என்ற நூல் தொகுக்கப்பட்டுள்ளது. அந்த கடிதங்களின் தொகுப்பிலிருந்து முதல் கடிதம் 27/1/1947. அன்புள்ள சாகர், எனது வழக்கு இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு ஒத்திப்போடப்பட்டிருந்ததை நீ அறிவாய். ஆனால் 20ஆம் தேதி மாஜிஸ்திரேட் மறுபடியும் வழக்கை 24ஆம் தேதிக்கு ஒத்திப்போட நினைத்தார். நான் அந்த நாளில் மதராஸில் இருக்க வேண்டி இருக்கிறதெனவும், ஆதலால் வழக்கு முடிவை சிறிது முன்னதாகவே தெரிவிக்க வேண்டுமெனவும் கேட்டுக்கொண்டதன் பேரில் அவர் 22ஆம் தேதி என்று தீர்ப்பளிப்பதாக சொன்னார். அந்த உத்தரவு பிரகாரம் 22ஆம் தேதி மாலை 4 மணிக்கு கோர்ட்டுக்கு சென்றேன். அவர் முகாமிலிருந்து தாமதித்தே வந்தார். அப்பொழுதே மணி 6 ஆகிவிட்டது. அவர் வந்தவுடன் ஓர் சிஐடி ஆபீசர் அவரிடம் வந்து காதை கடித்து ரகசியம் பேசினான். நான் சிறிது தூரத்தில் நின்று கவனித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது மாஜிஸ்திரேட்டின் முகத்தில் தோன்றிய ஆச்சரிய குறிகள் தூரத்தில் இருந்து எனக்கு கூட தெளிவாக தெரிந்தன. இதற்கு பின் மாஜிஸ்திரேட் என்னை அழைத்து மறுநாள் காலை 11 மணிக்கு கோர்ட்டில் வந்து ஆஜராகும்படி கேட்டுக்கொண்டார். நான் கோர்ட்டிலிருந்து திரும்பி வந்த பொழுது ஜில்லா போலீஸ் ஆபீஸில் சிஐடியு மகாநாடு நடக்க கண்டேன். ஒரு வெள்ளையன் தலைமை வகிக்க விவாதம் காரசாரமாக போய்கொண்டிருந்தது. இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் என்னை சந்தேகப்படச் செய்தன. ஏதோ ஒரு சதி நடக்கிறது என தோன்றியது. ஆதலால் எல்லா தோழர்களையும் ஜாக்கிரதையாக இருக்கும்படி எச்சரித்துவிட்டு நான் என் இடத்திற்கு சைக்கிளில் சென்றேன். சில நாட்களுக்கு முன்னர் கை ஒடிந்து போன ஒரு தோழருடன் தங்கியிருந்தேன். இரவு சாப்பிட்ட பின் நானும் அத்தோழரும் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தோம். பின் அவர் மேல் மாடியில் படுக்கச் சென்றார். நான் கீழே படுத்துக்கொண்டேன். 23ஆம் தேதி அதிகாலையில் 5 மணிக்கே வந்து பால்காரி கதவை தட்டினாள். தோழரின் குடும்பத்தார் யாரும் வீட்டில் இல்லை. நாங்கள் இருவரும் தான் காலையில் காப்பி தயார் செய்து கொள்ள வேண்டியிருந்தது. ஆதலால் நான் உடனே எழுந்து பாலை வாங்கி வைத்துவிட்டு மறுபடியும் படுத்து தூங்க முயற்சித்தேன். சுமார் 5:30 மணிக்கு வீட்டுக்கு வெளியே கனத்த பூட்ஸுகளின் கிரீச் கிரீச் எனும் சத்தம் கேட்டது. உடனே திடுக்கிட்டு எழுந்தேன். வேட்டை நாய்கள் மோப்பம் பிடித்து விட்டதென அறிந்து உடனே வீட்டின் பின் கட்டிற்கு ஓடி அடுத்த வீட்டில் தாவி குதித்து ஏறி அங்கிருந்து பின் நகர சுத்தி தொழிலாளர் காலனிகள் விழுந்தடித்து ஓடினேன். அரை சராயும் உடலை மூட ஒரு துண்டும் தான் அணிந்திருந்தேன். எனது துணிமணி, பேனா, பணம் எல்லாவற்றையும் அங்கேயே விட்டுவிட்டு வந்துவிட்டேன். நான் மாத்திரம் அவைகளுக்காக தடவி கொண்டிருந்திருப்பேனாயில் வேட்டை நாய்கள் என் மென்னியை பிடித்திருக்கும். தோழரிடம் விடைபெறக்கூட அவகாசம் ஏது? இந்த அறை நிர்வாணம் எனக்கு நன்கு உதவியது. சாதாரண கூலிபோல் தோன்றிய நான் தைரியமாக சிஐடிகளுக்கு எதிரில் கூட போக முடிந்தது. போவது எங்கே, காண்பது யாரை என தெரியாமலேயே அங்குமிங்கும் 9:30 மணி வரை அலைந்து கொண்டிருந்தேன். தொழிலாளர் பிரதேசங்களில் சுற்றி கொண்டிருந்தால் நம் தோழர் யாராவது ஒருவர் அகப்படுவார் என நினைத்து திருந்தேன். நான் நினைத்தது முற்றிலும் சரி. 9:30 மணிக்கு ஒரு குறிப்பிட்ட தோழரின் வீட்டுக்கு அருகில் சென்றேன். ஆனால் 1 மணி நேரத்துக்கு முன்புதான் வேட்டை நாய்கள் அங்கும் தோன்றி அவரை இழுத்து கொண்டு போய்விட்டன. வீட்டுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த ஒரு சிறுவன்தான் இதை தெரிவித்தான். அவனிடம் நான் யாரென அறிவித்ததும் உடனே அவன் பத்திரமான இடத்திற்கு அழைத்து சென்றான். அந்த பிரதேசம் முழுவதும் செங்கோட்டையாயிற்றே. அச்சிறுவன் ஒரு கை நெசவு தொழிலாளி என பின்னர் தெரிய வந்தது. பதுங்கும் இடத்தில் பத்திரமாக இருந்த என் முன் எதிர்கால திட்டங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தோன்ற ஆரம்பித்தன. அவைகளை நான் சிந்தித்து உருவகப்படுத்துவதில் ஈடுபட்டேன். நகரத்தில் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது. தூதர்களை அனுப்பினேன். எல்லா முக்கிய தோழர்களும் சிறை கதவுகளுக்கு பின்னர் தள்ளப்பட்டனர் என தெரிய வந்தது. நான் அன்று கோர்ட்டுக்கு வருவேன் என கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தனவாம் போலீஸ் புலிகள்.
தோழரின் வீட்டில் வைத்துவிட்டு வந்த ஜாமான்களை எடுத்து வரும்படி ஆளை அனுப்பினேன். தோழரையும் கைது செய்து கொண்டு சென்றிருந்ததால் மறுசாவி போட்டு ஜாமான்கள் கொண்டு வரப்பட்டன. எனது சால்வையும் ரூபாய் 130 அடங்கிய பர்சும் அபேசாகிவிட்டன. போலீஸ் தான் அவற்றை விழுங்கி ஏப்பம் விட்டு விட்டன என்பதை அறிந்து கொண்டேன். மிகவும் குறைந்த சம்பளம் வாங்கும் அவைகள் இத்தகைய முறைகளில் இறங்கியது ஒன்றும் ஆச்சரியமில்லை. எல்லா விவரங்களும் தெரிந்து கொண்ட பின் நான் சென்டருக்கு அன்று இரவே கிளம்ப தீர்மானித்தேன். ஆகவே திட்டமிட்டு 2 தோழர்களுடன் பக்கத்தில் இருந்த ஒரு சிறு ரயில்வே ஸ்டேஷனுக்கு சென்றேன். ஒரு முக்கிய வீதியையும் 2 பாலங்களையும் தாண்டி நாங்கள் செல்ல வேண்டியிருந்ததால் போலீஸ் படைகள் எங்கு பிடித்து விடுகின்றனவோ என்ற பயம் எங்கள் உள்ளத்தை பிடித்து கொண்டிருந்தது. எப்படியோ தோழர்களுடன் ஸ்டேஷனை நான் அடைந்து விட்டேன். ஸ்டேஷனுக்குள் நான் நுழைந்த பொழுது தூரத்தில் ஒரு லாரி வருவது தெரிந்தது. அதை சந்தேகித்த நான் உடனே ஓடி அருகில் இருந்த ஒரு நெல் வயலில் மறைந்து கொண்டேன். எனது ஊகங்கள் உண்மையாயின. அந்த லாரியில் போலீஸ் தான் வந்திறங்கிற்று. டெபுடி சூப்பரண்டன்ட் தனது பரிவாரங்கள் பின்தொடர அதனின்றும் இறங்கினான். அங்கேயே பேசாமல் படுத்து கொண்டிருந்த தோழர்கள் இருவரும் ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் சூப்பரண்டனுக்கும் நடந்த பேச்சுவார்த்தைகளை நன்கு கூர்ந்து கவனித்தனர். சூப்பரண்டன்ட்: திருச்சி எக்ஸ்பிரஸ் இங்கு நிற்குமா? ஸ்டேஷன் மாஸ்டர்: ஒருவேளை நிற்கலாம், இல்லை என்றாலும் இல்லை. உடனே சூப்பரண்டன்ட் தன் பரிவாரங்களிடம், அந்த பயல் இங்கே வரமாட்டான், அவனை ஸ்ரீரங்கத்தில் பிடிக்கலாம் என கூறியது கேட்டது. லாரி சென்று விட்டது. நான் அதற்கு பின் ஸ்டேஷனுக்கு திரும்பி வந்தேன். அன்று பிரயாணத்தை மேற்கொண்டு நடத்துவது அபாயமென உணர்ந்து ஒரு தோழருடன் பத்திரமான பதுங்கும் இடத்திற்கு சென்றேன். இதற்கிடையில் நம் தோழர்கள் ஜங்ஷனுக்கு 2 அனுப்பி எனக்கு ஒரு டிக்கெட் வாங்கி கொண்டு வந்து அந்த சிறு ஸ்டேஷனுக்கு வந்து சேரும்படி அனுப்பியிருந்தார்கள். டிக்கெட் வாங்கி வந்த அவ்விருவரும் வழியில் மறைந்து கிடக்கும் எல்லா அபாயங்களையும் நன்கு உணர்ந்து என்னை மேற்கொண்டு பிரயாணம் செய்ய வேண்டாம் என கேட்டுக்கொண்டார்கள். எல்லா ஜங்ஷன்கள், பெரிய ஸ்டேஷன்கள், பட்டிக்காட்டு ஸ்டேஷன்கள் எல்லாவற்றிலும் போலீஸார் கூட்டம் கூட்டமாக திரிந்தனர். ஜங்ஷன்களில் டிக்கெட் வாங்குபவர்கள் அனைவரையும் ஒழுங்காக ஒருவராக நிற்க வைத்து யாருக்காக அவர்கள் ஒவ்வொருவரும் டிக்கெட் வாங்குகிறார்கள் என கேள்வி கேட்டு துருவி ஆராய்ந்தனர். எல்லா வண்டிகளையும் சல்லடை போட்டு சலித்து பார்த்தனர். திருச்சி எக்ஸ்பிரஸ் சென்ற பிறகு மறுபடியும் லாரி அந்த பழைய சிறு ஸ்டேஷன் அருகே வந்து நின்றது. மறுபடி ஸ்டேஷன் மாஸ்டர் கேள்விகள் கேட்கப்பட்டார். எக்ஸ்பிரஸ் இங்கு நின்றதா? ஸ்டேஷன் மாஸ்டர்: ஆம், நின்றது. போலீஸ்: யாராவது மதராஸுக்கு டிக்கெட் வாங்கினார்களா? ஸ்டேஷன் மாஸ்டர்: இல்லை, 3 பேர் மாத்திரம் ரயிலிலிருந்து இறங்கினார்கள். போலீஸ்: யாராவது ரயிலில் ஏறினார்களா? ஸ்டேஷன் மாஸ்டர்: இல்லை. இந்த சம்பாஷணை முழுவதையும் நம் தோழர்கள் ஒட்டு கேட்டனர். 2 நாட்களுக்கு பின்னர் சென்டருக்கு புறப்பட்டேன். ஒரு குறிப்பிட்ட ஜங்ஷனில் சில சிஐடிக்கள் என்னை மோப்பம் பிடித்து பின்தொடர ஆரம்பித்தனர். ஒருவேளை என்னை அவர்களுக்கு நன்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். எனினும் நான் சந்தேகம் கொண்டேன். நான் கக்கூசுக்கு சென்றிருந்த பொழுது என் இடத்தில் நான் இல்லாததை கண்ட சிஐடி என் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த ஒருவரிடம் நான் எங்கு சென்றிருக்கிறேன் என்று விசாரித்திருக்கிறார். ஆதலால் நான் மறுபடியும் என் இடத்திற்கு சென்ற பொழுது அருகில் அமர்ந்திருந்த அந்த மனிதர் என்னை யாரோ ஒருவர் தேடினார் என கூறி தேடிய அந்த ஆசாமியையும் காட்டினார். எனது சந்தேகம் ஊர்ஜிதமாயிற்று. மேலும் பிரயாணம் தொடர்ந்து நடத்துவது பெரும் அபாயமென உணர்ந்தேன். ஆதலால் ஓடும் ரயிலிலிருந்து குதிக்க எண்ணினேன். குதித்த பொழுது இடது காலில் சில இடங்களில் லேசாக சதை பீத்து கொண்டு போயிற்று. அந்த காயங்களுடன் 10-12 மைல் அலைந்து திரிந்தேன். ஒரு பத்திரமான இடத்திற்கு சென்றேன். கடைசியாக பத்திரமாக சென்டருக்கு வந்து சேர்ந்தேன். சென்டரில் பதுங்கும் இடத்தை அடிக்கடி மாற்றுவதில் உள்ள பல இன்னல்களை நீ நன்கு அறிவாய். புரட்சி வாழ்த்துக்கள்.